ஹாய் ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ் அந்த அனிமையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2 வாரம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் அப்பப்போ அப்லோட் பண்ண நினைக்கிறேன். பட் வீடியோ போடலை. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடியா இருந்தாலுமே அதை ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட் ரெடியாக இல்லை. நான் நிறைய ஐடியா வச்சுருந்தேன், இருந்தாலும் இது இப்போ பண்ணுமா அப்போ பண்ணுமான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க முடிச்சு 2 வாரம் ஆகிட்டு. சரி, இதுக்கப்புறம் பண்ணாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எப்போல்லாம் என்னென்ன ஐடியா தோணுதோ அதை அப்படியே க்ரியேட் பண்ணி வீடியோவாக போட்டுறேன். பார்க்க பிடிச்சவங்க பாருங்கள், பார்க்காதவங்க உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ். இந்த டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸை நான் தமிழில் தான் பார்த்தேன். கிரன்ச்சிரோலில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் வந்திருக்கு, செகண்ட் சீசன் இன்னும் வரல. இது அனிமே ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் இப்போ தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அனிமே நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இந்த டோமோஜான் இஸ் எ கேர்ள் அப்படின்னு சொன்ன தெரியுமா, அதுக்கப்புறம் நான் நிறைய லவ் அனிமே பார்க்க ஆரம்பித்தேன். அந்த லவ் அனிமேல நான் பார்த்த ஒரு 4வது அனிமே தான் இது. இதுக்கு முன்னாடி இந்த அனிமேக்கு முன்னாடி நான் ஆனியா சம்டைம்ஸ் இன் ரஷ்யன் அப்படின்ற ஒரு அனிமே பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்து முடிச்சுட்டு தான் இந்த அனிமே பார்த்தேன். பட் எனக்கு இந்த அனிமே ரொம்ப ஃபேவரட்டான அனிமே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட லவ் அனிமேலே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு லவ் அனிமே இதாக தான் இருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா லவ் அனிமேலுமே மெயின் கான்செப்ட் லவ்வாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் அப்படி மெயின் கான்செப்ட் ஆனால் லவ் தான். ஆனால் இந்த ஒரு அனிமேல லவ்ன்றையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். முதல்ல இந்த அனிமையோட கான்செப்ட் லவ்வா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு டவுட் ஆகும். அப்புறம் பாதியில் தான் இது ஒரு லவ் அனிமேனே நமக்கு ரியலைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த அனிமையோடைய ஸ்டார்டிங் டு மிடில் பாயிண்ட் வரைக்குமே எது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா, மனுஷங்கள்லாம் ஒரு க்ரீச்சர்ஸ் எடுத்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி அந்த ரோபோட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மனுஷங்களை க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்கள கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள சயின்டிஃபிக்கலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்படி சயின்டிஃபிக்கலாக க்ரியேட் பண்ணப்பட்டவங்க தான் இந்த 0 to ஹீரோ அப்புறம் இன்னும் சம் கேரக்டர்ஸ், நிறையவே கேரக்டர்ஸ் வரும். அவங்களாம் சயின்டிஃபிக்கலாக ஒரு லெபார்ட்ரியில் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த லெபார்ட்ரியில் வச்சு க்ரியேட் பண்ணது யாருன்னா ஹியூமன்ஸ் தான். ஹியூமன்ஸ் இந்த வேர்ல்டில் அவங்க இமார்டாலிட்டி அடைஞ்சிருப்பாங்க. பட் அந்த இமார்டாலிட்டி அடையிறதுக்கு பலனாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதாவது ஒரு ஹியூமன் இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கணும். பட் இந்த ஒரு இமோர்டாலிட்டி அடைஞ்சதுனால அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அவங்களோட மொத்தமாக போயிடுச்சு. இதே சேம் டைமில் இந்த க்ரீச்சர்ஸ்லாம் பூமியிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிது. வெளியே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிது. இப்போ இதுங்க கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ரோபோட்ஸ் உருவாக்குனாங்க. பட் அந்த ரோபோட்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ஹியூமனாலையுமே அந்த ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு ஐட்டத்தை க்ரியேட் பண்ணாங்க. ஒரு ஏலியன் மாதிரி கூட சொல்லலாம். அவங்க ஹியூமன்ஸ் மாதிரியே இருப்பாங்க, அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும். அவங்களால மட்டும்தான் அந்த ஃப்ராங்க்ஸ் ரோபோட்டோட ஃப்ராங்க்ஸ் அந்த ஃப்ராங்க்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி கிரியேட் பண்ணப்பட்டவங்க தான் நம்ம ஹீரோ, அப்புறம் 0 to அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. பட் இந்த ஃப்ராங்க்ஸை கண்ட்ரோல் பண்ண இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு மேல் ஃபீமேல் 2 பேர் தேவைப்படுவாங்க. ஃபீமேல் பாடியாக இருப்பாங்க, மேல் பிரெயினாக இருப்பாங்க. எப்படி ஒரு உடம்புக்கு நம்ம மாதிரி ஹியூமன்ஸ் பாடி எடுத்துக்கோங்க, நமக்கு பிரெயின் தான் எல்லாமே, நம்ம பிரெயின் நினைக்கிறது தான் நம்ம பாடி செய்யுது. அந்த மாதிரி தான் இதுவும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் 2 பேருமே கனெக்டில் இருப்பாங்க. 2 பேரோட வேவ் லென்த் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ராங்க்ஸை இவங்களால் ஓட்ட முடியும். இப்போ ஃபீமேலுக்கு அந்த கனெக்ஷன் இருந்து மேலுக்கு அந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்களால அந்த ஃப்ராங்க்ஸை ட்ரைவ் பண்ண முடியாது. எப்படி நம்ம பிரெயின் சொல்கிறத நம்மளோட பாடிக்கு அது கனெக்ட் ஆகலைன்ற பட்சத்தில் நம்ம பாடி மூவ் பண்ணாதில்ல, அந்த மாதிரி தான் இதுவும் அதோட கான்செப்டே. ஒரு டைமில் தான் நம்ம ஹீரோவுமே இந்த ஃப்ராங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டைம் அவனுக்கு வருது. பட் எந்த ஒரு பொண்ணு கூடயுமே அவனுக்கு அந்த மைண்ட் லெவல் கனெக்ஷன் வரல. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மைண்ட் லெவல் கனெக்ஷன் இல்லாத
ஒரு இன்மெச்சூர்டு கிட்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துலேருந்து திருப்பி அவங்களால வரவே முடியாது. அந்த இடத்துக்கு தான் ஹீரோவையும் அப்புறம் ஹீரோட ஒரு பார்ட்னராக இருந்திருப்போம் அந்த பொண்ணையும் ஷிஃப்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதில் வந்து அந்த பொண்ணை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி பேஸை ஒரு க்ரீச்சர் அட்டாக் பண்ணிடுது. இந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவால் அந்த இடத்துலேருந்து கிளம்ப முடியல. அந்த ஒரு டைமில் தான் இந்த 02 அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. இது வந்து எப்படின்னா இந்த 02 தான் இந்த இருக்கக்கூடிய இந்த ஃப்ராங்க்ஸ்லேயே ரொம்ப டாப்பான ஃப்ராங்க்ஸ் இவரோட ஃப்ராங்க்ஸாக தான் இருக்கும். இவ கூட யாராலையுமே ட்ரைவ் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை யாராவது ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 ட்ரைவ்லேயே அவங்க இறந்துருவாங்க. அந்த ஒரு டைமில் தான் நம்ம ஹீரோவோடைய முன்னாடி வந்து இவளோட ஃப்ராங்க்ஸ் விழுது. அந்த இடத்துலேருந்து இவன் கூட ட்ரை பண்ண அந்த ஒரு மைண்டு அந்த ஒரு பையன் வந்து இறந்து விழுறான். இவன் மட்டும் தனியாக போய் பார்க்க. அப்போ முடிச்சு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் சாக தான் போகிறேன், எதுக்குமே உதவாமல் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு சாகணும் அப்படின்னு நினச்சான். அதனால் நான் உன் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்கிறா. இவங்க ஏற்ற மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த மைண்ட் லெவல் கனெக்ஷன் உருவாகுது. அதனால அவள் வந்து அவளோட இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறா, அடுத்த லெவலுக்கு போகிறா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி இந்த ஃப்ராங்க்ஸை ட்ரை பண்ணாங்க, எப்படி ஒரு பெஸ்ட் பார்ட்னர் ஆனாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே எப்படி அந்த ஒரு கனெக்ஷன் வந்து அது லவ்வாக மாறிச்சு அப்படின்ற இந்த ஒரு அனிமையோடைய ஹோல் கான்செப்டே. நான் வந்து இந்த அனிமையை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த அனிமே பார்க்க முடிச்சதும் சரி, இந்த கேரக்டர்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன், அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக அதில் ஹார்ட் பிரேக்கிங் சீன்ஸ்லாம் எக்கச்சக்கமாகவே இருக்கும். அதெல்லாம் நமக்கே வந்து ஒரு கவலையாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த அனிமையில் வந்து எக்கச்சக்கமாகவே இருக்குது. இந்த அனிமையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டான லவ் அனிமே பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுலேயும் லாஸ்ட் எபிசோட்லாம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன சொல்ல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, இன்னும் நல்ல வீடியோ சந்திக்க பண்ணி உங்களை இந்த விடைபெறுது உங்கள் BSK. டாடா பை பை, see you, take care.